அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். நேற்று என்னுடைய லைவில் நடந்த விஷயம். ஸோ நான் 8 மாதம் கிட்டத்தட்ட 9 மாதம் ஆயிடுச்சு என் சேனல் ஓப்பன் பண்ணி. இந்த 8-9 மாதத்தில் நிறைய சேனல் நம்ம சேனலை பார்த்து மானிடைஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாம் ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, நேற்றுக்கு நான் லைவ் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் போடுவேன், சனிக்கிழமை. ஸோ நேற்றுக்கு எனக்கு லைவில் 13K வியூஸ் போச்சு, சரிங்களா? 13K வியூஸ் போச்சு. ஸோ நான் லைவ் எப்போவுமே 1 hour தான் போடுவேங்க. 1 hour 1.5 hour அது அப்படியே போட்டுட்டு அப்படியே கட் பண்ணிவிடுவேன். அதுக்கு மேலே லைவில் நான் இருக்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு போட்ட லைவு 9:10 மணிக்கு கட் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் எனக்குமே இல்லாமல் இன்றைக்கி என்னுடைய ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா 50க்கு மேற்பட்டோர் வியூவர்ஸ் பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ அதனால நான் லைவை கட் பண்ணலைங்க. லைவ் பார்த்திங்கன்னா போச்சு நல்லாவே போச்சுங்க. அதாவது என் சேனலுக்கு இதுவரை இல்லாத வியூஸ் வந்து போச்சு, சரிங்களா? ஸோ இதிலேருந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் சப்ஸ்கிரைபர் அந்த இடத்துல வந்து என்னை ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னா, சிஸ்டர் நீங்கள் இது வரைக்கும் லைவ் போட மாட்டிங்களே என்ன அப்படின்னு ஒரு மாதிரியே கேட்டாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எதுக்காக யூடியூப்குள்ளே வரும்? நமக்கு வியூஸ் போகணும், வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கணும், பணம் சம்பாதிக்கணும். அதை மட்டும் நினைங்க. இடையில் பல்லாயிரம் பேட் கமெண்ட்ஸ் வரும். ஸோ நேற்று லைவில் எனக்கு அபவுட் 11 o'clock மேலே ஒரே ஒரு நல்ல கமெண்ட்டை கூட பார்க்க முடியல. எல்லாமே பேட் கமெண்ட்டு தான். ஸோ அது எல்லாமே நம்ம டிலீட்டோ இல்லை பிளாக்கோ இல்லை வந்து டைம் அவுட்டோ எது பண்ணாலுமே நம்ம சேனல் வியூஸ் போகாதுங்க. இது நான் என்னுடைய இன்னொரு சேனலில் அப்ளை பண்ணி பார்த்து, அதனால் எனக்கு எந்த பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் நான் டிலீட் பண்ண மாட்டேன். ஆனால் அதை நான் அவங்களுக்கு படித்து இன்டெரக்டாக மூஞ்சால் அடித்த மாதிரி பதில் சொல்லுவேன், இல்லைனா படிக்க மாட்டேன். ஸோ இதனால் நமக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. பேட் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். இது சோஷியல் மீடியா. இப்போ இதை பார்த்துட்டு கூட யாராவது பேட் கமெண்ட் பண்ணலாம். ஸோ பேட் கமெண்ட்டுக்கு பயப்படுறவங்க தயவு செஞ்சு யூடியூப்பில் சர்வே பண்ணாதீங்க. பேட் கமெண்ட் வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து யூடியூப்பில் ஜெயிப்பேன் அப்படின்றவங்க சர்வே பண்ணுங்கள். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டைமிங் நேற்று தான் நான் செக் பண்ணேன், 10 o'clock மேலே லைவ் போகுது. ஆனால் டோட்டலி பேட் கமெண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய டார்கெட் லைவ் மட்டும்தான், வியூவர்ஸ் மட்டும்தான், பேட் கமெண்ட்ஸ் இக்னோர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த அப்டேட்டை பார்த்துட்டு போங்க. பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் இன்சைடர், இது வந்து யூடியூப்புடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல். இதில் இருந்து நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இது வந்து எல்லாருக்கும் வரல, கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உடனே இந்த விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் 2 நாள் தான் ஆகுது. இதை பற்றி நான் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் நீங்கள் இந்த சேனல்லே போய்ட்டு பாருங்கள். இப்போது இந்த சேனலில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்லைட் பை ஸ்லைட் ஆட்ஸ் அப்படி வரப்போகுது. எதில் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது வரப்போகுது. லைவ் போடணும். ஸோ லைவ் பெரும்பாலும் போட தெரியுங்க, இருந்தாலுமே ஸோ இந்த அப்டேட் எங்கே வரப்போகுதுன்ற இடம் தெரியாது இல்லையா? ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸை டச் பண்ணிக்கிட்டு எப்பயும் போல் நம்ம லைவ் போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பென்சில் மார்க்கை டச் பண்ணி நம்ம டைட்டில், விசிபிலிட்டி, ஆடியன்ஸ் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தம்ப்நெயில் வேணும்னா இந்த பென்சில் மார்க்கை டச் பண்ணி தம்ப்நெயில் நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோ லைவ் கொடுத்துக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைவ் ஓடிட்டுருக்கு. இந்த இடத்துல குட்டி குட்டியாக பக்கத்தில் விளம்பரங்கள் நிறையவே வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, லைவ் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை போயிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு. ஸோ இது எந்த மாதிரி லைவ் போடும்போது வரும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள், ஃபோனை நீங்கள் நிற்க வச்ச ஃபார்மேட்டில் லைவ் போட்டால் தான் உங்களுக்கு வரும், அதாவது போர்ட்ரேட் மோடில். ஆனால் நீங்கள் ஃபோனை லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு போட்டிங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு வராது. அதனால் நிறைய ரெவன்யூ நமக்கு வரப்போகுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த அப்டேட்டை பார்த்துட்டீங்க. அது மட்டும் இல்லை, லைவ் எப்படியெல்லாம் போடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்க மெயில் பண்ணுங்கள். என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க, நான் எப்பவுமே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நீங்கள் மெயில் பண்ணுங்கள். தெரியலனா உங்கள் பசங்க இல்லைனா தெரிஞ்சவங்க கொடுத்து
எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன். நம்பர் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு உங்கள் டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் லைவில் தான் வந்து பேட் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு இல்லை. ஸோ ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் எனக்கு ஃபுல் சப்போர்ட் மீன்ஸ் நம்பிக்கை எல்லாமே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மெம்பர்ஷிப்பில் கூட ஜஸ்ட்டு 200 தானே அப்படின்னு ஜாயின் பண்ணிவிட்டு டவுட் இல்லை, சில பேட் கமெண்ட்ஸ் கூட வந்திருக்கு. ஸோ நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன். பிகாஸ் மை ஹஸ்பண்ட் ஸ்ட்ரென்த் என் கூடவே இருக்குது. ஸோ நான் வந்து யாருன்னு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தெரியும். ஸோ எல்லாருக்கும் அவங்கவுங்க யாருன்னு தெரிஞ்சால் போதும். மற்றவங்களுக்கு நான் நான் அப்படி இல்லை, எனக்கு அந்த கமெண்ட் பண்ணலை, ஸோ என் சேனலில் அந்த கமெண்ட் இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை அப்படின்னு நிரூபிக்க அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லைவ் டைமிங், பர்ஃபெக்டான டைமிங் அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு 10 o'clock, அதாவது நைட் 10 o'clock. பட் பேட் கமெண்ட்ஸ் வரும், அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்கள். ஸோ நைட் 10 o'clock மேலே எல்லா லைவுமே நல்லா சூப்பராக போகுது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய டார்கெட் அச்சீவ்மெண்ட் எல்லாம் வாட்சர்ஸ் கம்ப்ளீட், வியூஸ் கம்ப்ளீட், பணம் சம்பாதிப்பது எப்படி. ஸோ சோஷியல் மீடியாவே பொதுவாக எல்லா இடத்துலையும் பேட் கமெண்ட்ஸ் வரும். சரிங்களா? ஒருவேளை பேட் கமெண்ட்ஸ் பிடிக்கலனா டெலீட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கும் நிறைய ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.